அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டான பட்டாணி சுண்டல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸோ அதுக்கு மீடியம் சைஸ் 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், பாதி துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு. ஸோ அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளார போட்டுக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் மிளகு, 3 கிராம்பு, ஒரு பட்டை, ஏலக்காய், கொஞ்சம் தண்ணி சேர்த்து நைஸாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நைட்டே ஊற வச்சுட்டேன் பட்டாணி. ஸோ அதை குக்கரில் போட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள்தூள், உப்பு சேர்த்து விசில் வச்சுக்கலாம். 3 விசில் வச்சுக்கோங்க. நான் வீடியோவில் 5 விசில் சொல்லியிருப்பேன். 3 விசில்லே எனக்கு நல்லாவே வெந்திருந்தது. ஸோ 3 விசில் வச்சு நான் எடுத்துட்டேன். ஸோ இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லாவே பொரிய விட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்ச மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லாவே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் வச்சுருந்தோம்ல தண்ணி, அந்த தண்ணி வந்து இது கூட சேர்த்து நல்லா திக்காக விடலாம். அது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வேக வச்ச பட்டாணியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இது கூட லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் சுண்டி வர அளவுக்கு விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டான பட்டாணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே மாங்காய், தேங்காய், வெங்காயம், கொத்தமல்லி போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப ஹெல்தியும் கூட. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.